கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இந்த நாட்களில் நம்ம மூணார் பகுதியில் இருக்கிற பாருங்க, எவ்வளோ பச்சை பச்சையாக இருக்குது, பசுமையாக இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்த பசுமையான இந்த உலகம். ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் பசுமை இல்லாமல் ஒரு வறட்சியாய் வாழுகிறான். காரணம் பாவ வாழ்க்கை. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அநேக மனுஷர்கள் வருத்தத்தோடு வேதனையோடும் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் ஒரு வறட்சி, ஒரு பசுமை இல்லை. அதனால தான் அந்த மனிதர்களை தேடி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யார் யார் வருத்தப்படுகிறீர்களோ நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். யார் என்னிடத்தில் வர சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம உற்றார் உறவினர்கள் நம்மளிடத்தில் வரந்தாலும் நமக்கு சிறிய நன்மைகள் செய்வதில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம்பரியம் என்னிடத்தில் வாருங்கள். இந்த நாள் உங்கள் வருத்தத்தில் இருந்து, உங்கள் வேதனையிலிருந்து இருக்கீங்களா? பரிசுத்த வேதத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. 12 வருடம் பெரும்பாடுகளுக்கு மிகவும் கொடிய வேதனைப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்பொழுது அந்த 12 வருடமாய் அவங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கல. இயேசு பாருங்க, அவர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார். 12 வருட வியாதி, பல பணங்கள் செலவு பண்ணியும் அந்த மருத்துவம் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த பெண்மணிக்கு அற்புதமான விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த நாளில் உங்க வாழ்க்கையில ஏதாவது வியாதி படுக்கையில் இருப்பீர் என்று சொன்னால், வருத்தத்தோடு இருக்கீங்களா? உங்களுக்கு மருத்துவம் செலவு பண்ண முடியாம இருக்கீங்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த மூணார் பகுதியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபிக்கலாம். அருமையான தேவனே, நான் ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தருவார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்குமா. ஒருவேளை விசுவாசத்தோடு ஜெபித்தால், ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் படுக்கையில் வீட்டில் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம், எனக்கே இந்த பாவம் என்னால் விட முடியலன்னு சொல்லி. ஆனால் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை தர உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட கண்களை மூடி இந்த யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து கொள்க. கர்த்தர் உங்கள் பாரத்தை இறக்கி வைப்பதாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இந்த யூடியூப் வழியாக அநேக வாலிபர்கள் குடும்பமாய் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் பரலோகத்தில் இருக்க தேவனே, வருத்தத்தோடு வியாதியிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மக்களுக்கு நீர் அற்புதத்தை, சுகத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அவங்க வருத்தத்தையும் பாரத்தையும் நீர் நீக்கி அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கு அற்புதத்தை செய்யுங்க. அநேகருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், அந்த வியாதியிலிருந்து விடுதலை கூடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில ஆண்டவர் உங்கள் வருத்தத்தை பாரத்தை நீக்கி விடுவார். நீங்கள் தயவு செய்து இயேசுவை நீங்கள் முகமுகமாய் அவருடைய சமூகத்தில் தேடினீர்கள் என்றால் இந்த வருத்தத்தை பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். God bless you. God bless you.